بسم الله الرحمن الرحيم. நமது ஊரில் நடைபெற்று கொண்டிருக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய கல்வி நிறுவனத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கும் டியூஷன் சென்டரின் நோக்கம், அதன் செயல்பாடுகள் மற்றும் பயன்கள் என்ன என்பதை இந்த காணொளி வாயிலாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் நமது ஊர் இளைஞர்களின் நிலையை பற்றி காண்போம். இளைஞர்களில் சிலர் பள்ளி படிப்பில் கவனம் இல்லாமல் பள்ளிக்கூடம் விட்ட பிறகு வீடியோ கேம்ஸ், சமூக வலைத்தளங்கள் போன்ற கேளிக்கைகளில் மூழ்கி விடுகிறார்கள். சிலர் தவறான போதை பழக்கத்தில் சிக்கிக்கொண்டு நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் நன்கு படிப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு போதிய வழிகாட்டுதல் வழங்காததால் பள்ளி படிப்பை மட்டும் முடித்துவிட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று விடுகிறார்கள். இவ்வாறான நிலைமைதான் காலங்காலமாக நமது ஊரில் பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை மாற்றி அமைக்கும் விதமாக இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் உதவியை கொண்டு நமது ஊர் மாணவர்களை குறைந்தது 15 வருடத்திற்குள் 10 IAS, IPS டாக்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், இன்டர்நேஷனல் லாயர்ஸ், ஹை ரேங்கிங் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் போன்ற உயர் அதிகாரிகளாக, ஆளுமைகளாக மார்க்க கல்வியுடன் உருவாக்குவது. மேலும் உலகில் தலை சிறந்த இஸ்லாமிய கல்வி நிறுவனமான மதீனா பல்கலைக்கழகம் போன்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நமது ஊர் இளைஞர்களை படிக்க வைத்து உலகளாவிய மார்க்க அறிஞர்களாக ஆக்குவதுதான் எங்களது குறுகிய கால இலக்கு. அதனைத் தொடர்ந்து அல்லாஹ்வின் மாபெரும் உதவியால் இன்ஷா அல்லாஹ் நமது ஊர் மக்களை அனைத்து துறைகளிலும், உலக மற்றும் மார்க்க கல்வியிலும் சிறந்து விளங்கும் இஸ்லாமிய ஊராக மாற்றுவது எங்களின் பிரதான தொலைதூர இலக்காகும். இதன் தொடக்கமாகத்தான் நமது ஊரில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டு அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் நடந்து கொண்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நமது டியூஷன் சென்டர் மூலமாக மாணவர்கள் பயன்பெறும் விடயங்கள் ஏராளம். அதில் 10 விடயங்களை மட்டும் தாங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். முதலாவது, பள்ளிக்கூடம் முடிந்ததும் மஃப்ரிப் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தாக தொழுகிறார்கள். இரண்டாவது, அதே ஜமாஅத்தாக டியூஷன் சென்டருக்கு வந்து சிறந்த ஆசிரியர்களிடம் அவர்களின் பாட சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு படிக்கிறார்கள், எழுதுகிறார்கள். மூன்றாவது, இஷா தொழுகைக்கு சென்று ஜமாத்தாக தொழுகிறார்கள். நான்காவது, இஷா தொழுகை முடிந்ததும் 15 நிமிடம் முன்மாதிரி முஸ்லிம் போன்ற புத்தகங்களில் இருந்து அல்லாஹ்வை அறிதல், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை போன்ற மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். ஐந்தாவது, ஒவ்வொரு சனிக்கிழமை அன்று குரானை தஜ்வீத் முறைப்படி ஓத கற்றுக்கொள்கிறார்கள். ஆறாவது, மாதாந்திர பெற்றோர்கள் சந்திப்பு நடத்தி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது. ஏழாவது, அந்த பெற்றோர்கள் சந்திப்பில் நமது சமூகத்தை சார்ந்த ஆளுமைகளை வரவழைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்வியின் மீது ஆர்வமும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்படுகிறது. எட்டாவது, அந்த பெற்றோர்கள் சந்திப்பு நிகழ்வில் மாணவர்கள் படித்த பாடங்களை மேடையில் எந்த ஒரு தயக்கமும் இன்றி பேசக்கூடிய மேடை பேச்சாளர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். ஒன்பதாவது, அவ்வாறு சிறந்து பேசும் பேச்சாளர்கள் மற்றும் இதர செயல்பாடுகளுக்காக விருந்தினர் மூலம் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. பத்தாவது, தேர்வு விடுமுறை நாட்களில் அவ்வப்போது வெளியூர்களில் நடக்கும் கல்வி வழிகாட்டுதல்கள் நிகழ்ச்சிக்கு மாணவர்களுக்கு வாகன ஏற்பாடு செய்து அழைத்து செல்லப்படுகிறது. இவ்வாறு பல தரப்பட்ட வழிகளில் நமது ஊர் இளைஞர்கள் நமது கல்வி நிறுவனம் மூலம் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் பள்ளிவாசல் சூழலில் பயன்பெற்று சரித்திரம் படைக்க பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இந்த கல்வி சேவைகளுக்கு நமது ஊர் ஜமாத்தார்களும் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. மேலும் நமது கல்வி நிறுவனத்தின் கீழ் நமது ஊரில் உலக கல்வியுடன் மார்க்க கல்வி கற்கும் வகையில் 6ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரை பெண்கள் மட்டும் பயிலும் வகையில் பெண் ஆசிரியர்களை கொண்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண்கள் பள்ளிக்கூடம் ஒன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் 12ஆம் வகுப்பு வரை மாணவிகள் பயிலும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. நமது ஊர் பெண்களுக்கு பெண்கள் பள்ளிக்கூடம் இருப்பது போன்று ஆண் பிள்ளைகளுக்கும் இவ்வாறான உலக கல்வியுடன் மார்க்க கல்வி கற்கும் வகையில் ஆண்கள் மட்டும் பயிலும் பள்ளிக்கூடம் ஒன்று
முதல் கட்டமாக 6ஆம் வகுப்பில் இருந்து 8ஆம் வகுப்பு வரை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நமது கல்வி நிறுவனமானது லாபம் நோக்கமற்று அல்லாஹ்விடம் மட்டுமே நன்மையை எதிர்பார்த்து நம் சமூகம் மேம்படுவதற்காக கட்டமைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆதலால் இதுபோன்ற காரியங்கள் செய்வதற்கு பொருளாதாரம் மிகவும் இன்றியமையான ஒன்றாக இருக்கிறது. எனவே உங்களால் முடிந்த உதவியை மாதா மாதம் தொடர்ச்சியாக வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் வழங்கும் பொருளாதார உதவியை கொண்டுதான் ஆசிரியர்கள் மற்றும் உஸ்தாதாக்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த காணொளியை காணும் நல்லுள்ளங்கள் இந்த உன்னத பணி அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மறுமை நாள் வரை தொடர்ந்து நடைபெற அல்லாஹ்விடம் துஆ செய்யும்படியும் இதற்கான பொருளாதாரத்தை வழங்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். தொடர்புக்கு 918489824496 மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 919789122532.